அல்லாஹ் தாலா தன்னுடைய அருளை மனிதனுக்கு எண்ணற்ற விதத்தில் அருள் இருக்கிறான். அந்த வகையில துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களும் இறைவன் மனித குலத்திற்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் அருளாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தினத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னு சொன்னா, ஏனைய நாட்களை நம்ம செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் இதை 1 பெருநாள் உட்பட இதை 10 வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இறைவனுக்கு மிக மிக ரொம்ப விருப்பமானதாக இருக்கக்கூடியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மல் அமலு ஃபீ அய்யாமில் அஷ்ரி அஃலல் மினல் அமலி ஃபீ ஹாதிஹி. துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள்ல நல்லறங்கள் செய்வதே ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது காலு வலல் ஜிஹாது, நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்டனர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல் ஜிஹாத், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதை விடவும் சிறந்ததுதான். ஆயினும் இல்லா ரஜுலுன் ஹரஜ யுஹாதிரு பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன், தமது உயிருடனும் தனது செல்வத்துடனும் புறப்பட்டு சென்று அவ்விரண்டில் எதையும் திரும்ப கொண்டு வராத போராளியை தவிர, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவரை தவிர என்று விடையளித்தார்கள். இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாகும். ஏனைய நாட்கள்ல நம்ம தொழுவதை விட, ஏனைய நாட்கள்ல நம்ம அமல்கள் செய்வதை விட, ஏனைய நாட்கள்ல நம்ம திக்ர் செய்வதை விட, ஏனைய நாட்கள்ல நம்ம குர்ஆன் ஓதுவதை விட இந்த முதல் 10 நாட்கள்ல அதே அமல்கள் தான். ஆனா நாங்கள் செய்யும் போது அது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்த அமல்களாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த முதல் 10 நாட்கள் பெருமதியான 10 நாட்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்வதற்குரிய ஒரு ஆஃபர் டேஸாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த வருடம் நம்ம இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. எப்படி நம்ம ரமலானுடைய மாதங்கள்ல நம்ம அமல்கள் செய்கிறோமோ அது போல இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த அமல்களை செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லையே, மறந்துடுச்சே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே டைமே இல்ல என்று சொல்வதும் மறந்துச்சு என்று சொல்றதும் ஒரு பொய்யான வாதமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கை நேரத்துலதான் தங்கி இருக்குது. அவனுடைய தொழுகையா இருந்தாலும் சரி, அவனுடைய முழு வாழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுல அந்த அமல்களை செய்து இறைவனுக்கு நெருக்கமாக வாழும் போது நம்ம வெற்றியாளர்களாக மாறுகிறோம். மீண்டும் எங்களுக்கு இந்த நேரம் தரப்படாத ஒன்றாகத்தான் இருக்குது. எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை பிளான் பண்ணி நம்ம ஷெட்யூல் பண்ணி நம்ம செய்யணும். குறிப்பாக சில அமல்களை இஸ்லாம் எப்படி காட்டியிருக்குதுன்னு சொன்னா, குறுகிய நேரத்துல பெரிய நன்மைகள் என்று தரக்கூடிய சில அமல்களும் இருக்குது. உதாரணமா நம்ம வளமையில நம்ம உருவெடுக்கிறதுக்கு பின்னாடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு இந்த வார்த்தைய சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னா, அவருக்காக சொர்க்கத்துல 8 வாசல்களும் திறக்கப்படுதாம். பாருங்க, உண்மையிலேயே ஒரு நம்ம பிரசிடென்ட் ஆபீஸோ நாங்க அங்க போய் ஒரு பிரசிடென்ட நாங்க மீட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நம்ம அவங்களுடைய செக்ரட்டரி பிடிக்கணும், அப்பாயின்மெண்ட் வைக்கணும், அதுக்கு பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனா நம்ம சொர்க்கத்துல நம்ம போய் நின்னோம்னு சொன்னா, நம்ம போய் நின்றதோட 8 வாசல்களும் திறக்கப்படுதாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வரவேற்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால், இந்த உணவெடுத்ததுக்கு பின்னாடி ஓதக்கூடிய இந்த வார்த்தை அது மாத்திரம் இல்ல. ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்கணும்னு சொன்னா, சுபஹானல்லாஹ் என்பதை நம்ம 100 தடவை சொன்னோம் என்று சொன்னால் 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 1000 நன்மைகள் எழுதப்படுது என்ற ஆதாரபூர்வமான செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். தினமும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய திக்ர்கள் கடல் நுரையளவு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எல்லாமே துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் இருக்கதான் வேண்டும். ஏனைய நாட்களும் இருக்கணும். ஏனைய நாட்களை நம்ம ஓதுவதை விட நம்ம துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நம்ம ஓதும் போது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல்களாக பார்க்கப்படுகிறது.
அது மாத்திரமில்ல, சதக்காக்கள், நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், தர்ம பொருளை ஒரு ஏழைக்கு நம்ம கொடுத்திருப்போம் அல்லது யாருக்கோ கொடுத்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில அந்த தர்ம பொருளை தன்னுடைய வலது கையில் அல்லாஹ் எடுக்கிறான். ஒரு குதிரையை வளர்ப்பது போல அந்த சதக்காவை அல்லாஹ் தஆலா மலை அளவுக்கு வளர்த்து பெரிதா காட்டுகிறான். அப்ப அந்த அளவுக்கு எங்களுடைய சதக்காக்கள் கூட மறுமை நாளில் ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்க போகிறோம். எனவே 10 நாட்கள்ல நம்ம குர்ஆன் ஓதுறது, திக்ர்கள் செய்யறது, சதக்காக்களை பண்றது, பகைவர்களை கூட நம்ம நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களுடைய தோழமை பாராட்டுவது, உறவினர்களை சந்திப்பது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, நோயாளிகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ஷெட்யூல் பண்ணுவதோடு குறிப்பாக பெற்றோர்களுக்கு நம்ம பணிவிடை செய்வது, இதுதான் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. பெற்றோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக கூட நம்ம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இது போன்ற நல்ல காரியங்களை நம்ம செய்வதற்கு எப்படி ரமலான நம்ம திட்டமிட்டு நம்ம கழிக்கிறோமோ, அது போல இந்த முதல் 10 நாளையும் நம்ம திட்டமிட்டு என்னென்னலாம் அமல்கள் செய்யணுமோ அந்த அமல்கள் எல்லாத்தையும் நம்ம திட்டமிட்டு கழித்துக் கொள்வோம். எனவே இந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள், சில பேர் என்ன செய்வாங்கன்னா அரஃபாவுடைய நோன்போடு சேர்த்து 9 நோன்புகளையும் 10வது நாள் பெருநாள் தானே 9 நோன்புகள் 9 நாளும் நோன்பு நோட்பவர்களா இருப்பாங்க. அது எந்த குற்றமும் இல்லை, தடையும் இல்லை, தாராளமாக நோன்பு நோட்கலாம். ஏனென்றால் அந்த நாட்டில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று வருகிறது. அது நோன்பாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், திக்ர்களாக இருக்கட்டும், அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்ற அடிப்படையில நாம அந்த நாட்களில் தொடர்ந்து நோன்பு நோட்பதும் குற்றம் இல்லை. நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்ப இறைவன் கூலி தருவான். இஹ்லாஸான எண்ணங்களோடு எங்களுடைய அமல்களை செய்து இறைவனுக்கு பிடித்தமானவர்களாகவும். எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை சிறப்பாக நாங்கள் அமல்களை கொண்டு அலங்கரிப்போம் இன்ஷா அல்லாஹ்.